எதெடுத்தாலும் வருதா? நைட்டு பகலில் பாக்கியது அது நைட்டெல்லாம் அந்த வெள்ளை போடலாம். இது போடுவோமா? நல்லா அழகாக தெரியும். நைட்டு போட்டாலுமா? வெளிச்சமாக தெரியும். யாரும் நடக்குதா? சீசன் டைமோட. அப்போ அந்த கண்ணாடி எடுப்போம், நைட்டு தெரியும். இது வந்து ராத்திரியும் நல்ல வெளிச்சமாக தெரியும். பகலையும் நல்லா இருக்கும். பகலை போட்ட மாதிரி தான் வண்டி. கண்ணாடி பொடி அடிக்காது, தூசி அடையாது. வேற இருக்கா? கொஞ்சம் டல் அடிச்சது. டல் அடிக்காது. இல்லையா? டல் ஒன்றும் அடிக்காது. ஒரே இது கலர் வேணும்னா இது ஒரு காப்பி கலரில் அதே தான். இது நிறைய ஓடும். வேறு கருப்பு இருக்கு. கருப்பு வேண்டாம்ல, கருப்பு பிரயோஜனம் கிடையாது. இது வேணுமா? வேறு போட்டு வைப்போமா? ஏன்னா தோலுக்கு அது செட் ஆகும். ஃபோன் பண்ணுறாங்களா?
பிரித்து பார்க்க விட மாட்டேன், பிரிக்க மாட்டாங்க, பிரித்து எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. 6 கண்ணாடி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேற உங்ககிட்ட உள்ள, இதெல்லாம் உங்ககிட்ட உள்ள. இல்ல அழகா இருக்கும், அழகா தான் இருக்கு. கிராச் ஆயிரும், கிராச் ஆனா போகும். அதான் கவர்ல வச்சு நம்ம கவர்ல தான் இருக்கு எல்லாமே. கவர் இருக்கா? கவர்னா இந்த மாதிரி கவரெல்லாம் வச்சப்பா வச்சாச்சுன்னா ஆகாது, அப்படிதானே ஸ்க்ராட்ச் ஆகாது. கவரே இல்லாமல் போடும்போது ஸ்க்ராட்ச் ஆகத்தான். சரி, கொஞ்சம் குறைச்சி எடுத்து விடுங்க. எவ்வளோ குறைச்சி விடுங்க? கண்ணாடி 100 ரூபான்னு விற்பாங்க, கடையில் வச்சுக்கிட்டு 100 ரூபான்னு விற்பாங்க. அப்படியா? அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லாரும். நம்ம வந்து அப்படியெல்லாம் ஒரு வெளியில் போட்டு விற்கலாம். 10 ரூபா லாபத்தோட தான் லாபம். ஆமாம், இது எல்லாம் அப்படி தான் லாபம். இல்லை மாலை வியாபாரமும் அப்படி தான் வரும். இதெல்லாம் எங்கே இருந்து உங்களுக்கு வரும் சாதனம்? இதெல்லாம் மதுரை ஐட்டம். டேரெக்டா உங்களுக்கு எவ்வளோ வாங்குவோம். உங்களுக்கு எவ்வளோ வந்து தரது? அங்கே 40 ரூபா. 40 ரூபான்னா வந்து நமக்கு வந்து ஒரு நாள் மெனக்கெடுக்கும். ஆமாம், அது புரியுது. லாபம் இல்லை, அப்படி கச்சோடம் இல்லையா? அப்படி தான் போடுவோம். அப்படியா? இங்கே வாங்கினா 50 ரூபா போடுவாங்க, 10 ரூபா லாபம். நம்ம இப்போ லாபம் இல்லை முடியாது. இது 2 ஏதாவது கொள்ளலாம் அதில் வர ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கும். அது ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா கண்ணாடி. ரெண்டையும் எடுத்து 2 ஒரே மாறி மாறி போட்டுடும். இல்லை, நம்ம நீர் இங்கே தானே இருக்குது. நம்ம எப்போ வந்தாங்க அதே போல் கவர் தருவீங்க இல்லை? இப்போ கவர் தான், கவர் போட்டுருக்காங்க. ஆனால் ஸ்க்ராட்ச் ஆனாச்சுன்னா போச்சு. இது வண்டியில் போனாலும் தூசி அடிச்சா இல்லை ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு போனாலும் ஒன்றும் அழகாக இருக்கும். ஒரு 50 ரூபாயிரம் தான். 10 ரூபா தான் லாபம். இது இங்கே போட்டால் 50 ரூபான்னு தான் விற்பாங்க. ஹோல்சேலே 50 ரூபா. ஆ, வேறு மாலை எதுவும் வேணும்? ஏது மாலை இது ருத்ராட்ச மாலை போட்டா ஏதாவது இது உண்டா? ஒரு ருத்ராட்ச மாலை போட்டா எல்லாரும் நல்லது. சரி, மாலையில் எவ்வளோ ஒரு ருத்ராட்ச மாலை? ஆ, ஆமாம், அது இது இருக்குல்ல. இது எதாவது உண்டா? சந்தன மாலையெல்லாம் இருக்கா? சந்தன மாலை எங்கேயுமே கிடையாது. வாங்க, இங்கே சொன்னாலும் வாங்க. ஏதாவது செஞ்சு அடிக்குது, மழக்க வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது உண்டா வருமானம் உண்டா? பிறநாடு கூட்டம் கிடக்க தனி நேரம் கொஞ்சம் விற்கும். ஒரு சீசன் டைமில் ஒரு 5000 அந்த நேரம் விற்கும். 5000 இல்லை 3000 ரூபா போல் இந்த மாதிரி ரேஞ்சில் ஓடும். சில நாள் 5000 ஓடும். நாங்கள் எங்கே எந்த ஒரு என்ன மேக்க மேக்கன்னா எங்கே? கருங்கல் ம், மரத்தாங்க. உங்களுக்கு எங்கே? இங்கே தான் கன்னியாகுமரி. கொஞ்சம் உள்ள தள்ளியா? ஏன்னா இப்போ இங்கே வேலை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை புதுசாக 4 மாதம் ஆச்சு. எந்த இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா எந்த ஒரு சுகாதாரத்துறை? நம்ம கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி ஆஸ்பத்திரியா? கன்னியாகுமரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உண்டு. எங்களுக்கு அகஸ்தீஸ்வரம் பிளாக்கு அகதீஸ்வரம் ஆஸ்பத்திரியில் மெயின். எங்களுக்கு நார்கோயில் டிடி ஆஃபீஸ் கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் ஆஃபீஸு. பின்ன இது பிரான்ச்சுன்னு வரும்போது இப்போ 9 பிளாக் வரும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். முட்டாம், அகஸ்தீஸ்வரம், கொட்டாரம். ஆமாம், கன்னியாகுமரி கொட்டாரம், அகஸ்தீஸ்வரம், மருகூர், அழகப்பபுரம், அங்கெல்லாம் வேறு வேறு ஆட்கள். இப்போ எனக்கு இங்கே உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா அந்த டெத்து பர்த் சர்டிஃபிகேட் அது, ஆமாம், அது உணவு இது. உங்களுக்கு இது வராது. இங்கே எல்லாம் எங்களை இதெல்லாம் செக் உங்களுக்கு பண்ணுங்க. வந்து அந்த ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு தனியாக அங்கே ரூம் தனியாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வீட்டில் வாடகை வாடகை இல்லை, அந்த நீங்கள் டியூட்டிக்கு வரும்போது புரியல. டியூட்டிக்கு வரும்போது வரும்போது இப்படி
டியூட்டிக்கு ஆஸ்பத்திரியில் அங்கே தனியாக இருக்கும்ல. இருக்கேன். அதுதான் எங்களுக்கு சீனியர்ட்டி இருக்காங்க. நாங்கள் இப்போ அந்த ஜூனியர் பர்மனண்ட் ஆகிட்டு இல்லை. அந்த அகதியில் ஒரு ஆள் பர்மனண்டான ஆள் அந்த வழக்கா அந்த வெள்ள இப்படி நடப்பார் பாலகிருஷ்ணன் 2 வருஷம் அதே 2 வருஷத்துல சீனியர் 2 வருஷத்துல ரிட்டையர்ட். ஆமாம் 2 நான் போனேன். லட்சக்கணக்கில் வரும் சம்பளம். லட்சக்கணக்கு நல்ல நான் ஒருக்கா போனேன். அவனெல்லாம் போன பிறகு நாங்கள் தான் பெரிய ஆள். எல்லாத்தையும் உடக்கி பேசுகிறேன் அந்த ஆள். அதான் நான் சொல்லியில்ல இது இருக்கும்போது இப்படி தான் நடப்பேன். 2 நாள் பிந்தியாச்சுன்னா நீங்கள் கல்ட்டின்னு ரெசிப்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நானாட்டு போனால் உங்களுக்கு வந்து 500 ரூபாயோட முடிஞ்சிடும். அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு 500 இங்கே ஒரு 500 1000 வாங்கினேன் நான் உங்கள்கிட்ட வந்து. இல்லை வாங்கலை. இல்லை அவருக்கு பேச்சு அப்படி மறுக்காரு. அது நான் தான் சொல்லியே இல்லை அவன் இந்த 2 வருஷம் இருக்குது அதுக்குள்ளே அவன் ஏதாவது உண்டாக்குவேன். இப்படி உண்டாக்கி என்ன ஆயிருக்கு. இல்லை அந்த ஆள் வந்து பெரிய கோடீஸ்வரனுக்கு மகன் கிடையாது. பாவத்தில் இருந்து வந்தவன் தான் தெரியும். எனக்கு ஃபேமிலி எப்படின்னு தெரியும். எல்லாரும் பாவத்தில் தான் வந்தாங்க. இப்போ நான் வந்து அந்த ஸ்டேஜில் அதில் உட்காரும்போது என்னென்ன இல்லாமல் பேசாரு. அதுதான் மைண்டே பண்ண மாட்டேன். எல்லாம் மனுஷனாக ஒரு கணக்கு ஆனால் இருந்தாலும் கண்ணாடி எல்லாம் குறைஞ்ச விலைக்கு விற்குதா? நீங்கள் 100 ரூபாய் விற்கானே இருக்கா? சரி அப்புறம் வேற என்ன இங்கே ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. முடியுமா ஏதாவது? யாருக்கு எங்களுக்கு சம்பளம் வரும் இப்போ இல்லை யாரும் பார்ட் டைம் ஜாப் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கேன். அதில் ஒருத்தன் எங்கள் நம்ம இந்த அழகப்பபுரத்தில் அவனை கண்ட்ரோல் அங்கே அதில் இந்த மீன் வியாபாரம் அக்வாரியம் அது இது அக்வாரியம் மீன் வளர்ப்பு அது இது நிறைய பார்ட் டைம் பார்க்காங்க. அது வந்து உங்கள் டியூட்டிக்கு செட் ஆகாதுல்ல. நான் என்னென்னு பார்க்கணுன்னா காலையில் இங்கே வந்து டிஃபன் வியாபாரம் நடக்குமா? இட்லியா இப்போ உங்களோட எல்லாம் மெயினாக இட்லி வியாபாரம் நல்லா நடக்குது. காலையில் வந்து ஆனால் உங்களுக்கு எல்லாம் 5 மணிக்கு வரணும். ஆனால் 9 மணிக்கெல்லாம் ஆனால் கிளம்பிடணும். நீங்கள் 9 மணி அங்கே இருக்கணும். அங்கே எங்களுக்கு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 1 மணிக்கு தான் கொஞ்சம் 1 மணிக்கு வியாபாரம். அது 8 மணி ரேஞ்சு தான். எனக்கு எங்கள் அம்மா அப்பா என் கடை போட்டது ஹோட்டல் ஆமாம். அதனால சரி அவங்க பாரம்பரிய தொழிலை நடத்திக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. சிம்பிளாக ஏதாவது ஏன்னா கடன் யார்கிட்ட வீடு போட்ட கடன் யார்கிட்ட அதான் இப்போ கருங்கல்லையா? ஆமாம் கருங்கல்ல நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்தாங்க ஒரு ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. அந்த கருங்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம இது பெத்லகேமா ஆமாம். உங்களுக்கு ஏதாவது சைடு சப்போர்ட் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன். நீர் ஆளு நியாயமாக இருக்குது. இல்லை நியாயம் நிம்மா நீங்கள் போனீங்கன்னா எது எடுத்தாலும் 70 ரூபா அடிச்சு வைக்கிற மாதிரி இன்னும் இருக்குது. ஆமாம் வெளியில் போனால் 100 ரூபா கண்ணாடி இங்கே குறவு. இப்போ நான் என்ன பண்ணுவாங்க ரேட்டு பயங்கரமாக ரேட்டு 40 ரூபா அந்த கவர் கண்ணாடி 100 ரூபாயா? கண்ணாடி மட்டும் கவரோட 100 ரூபா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கருப்பு கலர் எடுக்கவா ப்ரௌன் கலர் எடுக்கவா? பிளாக் கலர் விலை குறவு கண்ணாடி. மற்ற கடையில் 100ன்னா அங்கே குறவு.
இது சின்ன பிள்ளைக்கு தான், நம்ம சைஸ் இல்லை. சின்ன பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கே விலை குறவு அவங்க கையில் இங்கே விலை குறவு. நான் என்ன இவர்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு தான் வாங்கிட்டேனே. போய் கவர் இருக்கா இது போல? இதுக்கு கவர் தனியாக வரும் 50 ரூபான்னு. இது வேஸ்ட் இல்லை. இல்லை இது நல்லது, கீழே விழுந்தா விட அது தான். ஆனால் லாபம் வந்து இதுக்கு உண்டா இதே போல? அதுக்கு வரும். ஒன்றரை தாரம் இது தனியாக தான் வரும். இதுக்கு இந்த கவருக்கு மட்டும் 50 ரூபா விலை விடுது. அப்படியா? அதுக்கு இது லாபம், கண்ணாடி மட்டும். அதுதான் நான் சில பாட்டிகிட்ட சொல்லுவேன், இல்லை எனக்கு வேணும்னு அப்பா அப்படியே பிடிச்சிட்டேன். சிம்பிளா கண்ணாடி விலை குறவு. எவ்வளோ? 60 70 60 60 அங்கே எல்லாம் 100 ரூபா, இங்கே 60. அது சின்ன பிள்ளை, 1 வயசு பிள்ளை பாப்பா. சரி, அப்போ இது 50 ரூபாய் தருவார். இதெல்லாம் அங்கே 100 ரூபா, அவர் 60 ரூபா இருந்தார். நியாயமான 40 ரூபா. தாத்தா 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 இந்த ஒன்று எடுத்துருக்கேன். இது இப்போ வந்தது பார்சல் இல்லை, இந்த கண்ணாடி இப்போ வந்தது. இது நைட்டு போட்டாலே தெரியுமா? தெரியாது. ஆனந்தராஜ் வெளில நவல் இருக்கு எல்லாரும். இது நைட்டு தெரியுதுல்ல? நல்லா இருக்கு. எனக்கு டைம் ஆகுது அங்கே. அப்படியா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன எங்கே டியூட்டி? கன்னியாகுமரி. திங்கள் கொட்டாரம், செவ்வாய் இங்கே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 நாள் இங்கே 3 நாள். கடையில் ஒரு கண்ணாடி 100 ரூபா எட்டலாம். வச்சுட்டு தர மாட்டேன். இதுதான் ஓடும். நல்ல கண்ணாடி. எந்த கவராக தான் இருங்க, கொஞ்சம் புதிய கவரம். கன்னியாகுமரியில் வந்தால் மொத்தம் விலை குறவில்ல, துணி முதல் எல்லாம். இன்னும் குழந்தைய விட்டுட்டு போங்க. எப்படி வந்து 2 யாரும் நடந்தில்ல.
சரி அப்போ பிடிச்சிருந்துன்னா வாங்குவாங்க. பிடிச்சது அது மட்டும் இல்லை, பெரிய லாபம் போட்டு கொடுக்க மாட்டோம்ல. அது மட்டும் அதுதான். உங்களுக்கு வீடு எதில் இருக்குது? எங்களுக்கு இங்கே மொயிலங்குடியிருப்பு, அது உங்களுக்கு தெரியும். மொயிலங்குடியிருப்பு எழுதிருக்கீங்க? ஆமாம், மணக்குடி. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அங்கே தள்ளி மணக்குடி இருக்கு. எங்களுக்கு வந்து 5-6 கிலோமீட்டர். எனக்கு கன்னியாகுமரியிலேருந்து இந்த ரூட். அந்த ரூட்டா? அப்போ அங்கேருந்து அகதீஸ்வரத்துக்கு 2 கிலோமீட்டர். ஆமாம் தெரியும். நம்ம அந்த சாமி தோப்பு. சார் தலைவர், நமக்கு அப்போ இது வியாபாரம் நடக்குமா? முடியாது. அது அங்கே வீட்டை எடுத்துடலாம். ஆமாம், ரூமு தான். ரூமு தான் வாடகை எடுத்துட்டு. எடுத்துடலாம். ஆமாம், எடுத்துட்டு நம்ம டெய்லி ஒரு 500 ரூபா கிடைச்சாலும் போதும். லோனும் கட்டி வீடு வாடகையும் கொடுக்கணும். பெருசாக ஆசை இல்லை. பெருசாக ஆசைன்னா இதே போல் உள்ள கடைகளுக்கு கணக்கு ஆசைகள் இருக்கா. நம்ம சின்ன சோட்டா கடையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்தவாறு கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் இதுலேருந்து அதை வர கடையை போட்டாச்சுன்னா உங்களுக்கு இங்கேயும் ஓடணும், அங்கேயும் ஓடணும். அங்கே 2 எண்ணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லை, இதுன்னா உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ தான் என்னால் முடியும் அந்த மாதிரி. அப்போ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் படி என்ன ஏதாவது பண்ணலாமா, எடுக்கலாமா. டிஃபன் போட்ட காலையில் வந்து 5 மணிக்குலாம் 5:30க்கு இங்கே வந்து நிற்கணும். இதில் நிற்கணும். 2-3 பேர் வருவான். செலவாடு இங்கே போடாது, அங்கே போடாது எல்லாம் சொல்லுவாங்க. காலையிலையா? காலையில் வந்தா சென்னா போலீஸ்காரனோட இதில் போலீஸ்காரங்க வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல. ஆமாம், அங்கே போடாது. சில கடைக்காரங்க வந்து எனக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே டிஃபன் கடை இல்லை இதில் போட்டால் விடுமா? அவனுக்கு சட்டம் இங்கே இவன் விடமா? இதுலேருந்து யாரும் போட விட மாட்டாங்க. ஓ அப்படி. அந்த சைடு காலையில் பைக் இருக்காது. அங்கே டீ கடை இருந்தாங்கன்னா அவன் அதை தள்ளி. ஓ இடத்தோட பார்த்து தான் நீங்கள் போடணும். ஓ அப்படியா? சவுண்டு போடுவாங்களா? அப்படிதானே? ஃபைன் இல்லை, இல்லை சவுண்டு சத்து போடுவாங்களா? இப்போ இதில் ஒரு டீ கடை இருக்குன்னாக்கி அங்கே அதில் நீங்கள் போட்டீங்கன்னா அவனுக்கு பாதி கொண்டுக்கிட்டு அவன் சத்தம் போடுவான். ஆமாம் ஆமாம், அப்படி தான் வாருது சில இடத்துல. ஆரம்பத்தில் இருக்கேன், அதுக்கப்புறம் பழகிறேன். அப்படிதானே? அவ்வளோ தட்டு போகணும். அதுக்கு என்னென்னா கொஞ்சம் தள்ளி பேர வேண்டியதான். அப்படியா? அப்படி தள்ளி போட்டோன்னா இல்லை முடியாது. என்ன இங்கே தான் போடுவேன்னு சொன்னா சண்டை தான் வர. அது என்னத்துக்கு? ஓ அப்படி இல்லை. இப்போ நான் இல்லை போட்டிருக்கேன். வியாபாரம் இல்லைன்னு நாங்கள் எல்லாம் போட்டால் அந்த மக்கள் வந்து என்ன வெட்டிக்குவோம். ஓ அப்படி. ஓ அது. ஆமாம், உங்கள் இடத்துக்கு போங்க, இங்கே வரக்கூடாது. ஓ அந்த மாதிரி. சரி சரி. சத்தம் போடுவாங்க. ஓ நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு இதில் கடை போட்டு? அவனும் சத்த இடம் இல்லை. நீங்கள் கடை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஓ இந்த இதில். இதே இதில் எந்த இடம்? சரி சரி. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே இல்லை. நான் என் கொண்டாட்டியை தான் இழந்தேன். செத்து போச்சு. என் உடம்பு சரியில்லை. என்ன நோய்? அவளுக்கு ஏதோ நரம்பு தளர்வு எல்லாம் இல்லாமல் தலை சுற்றி விழுந்துட்டான். மற்ற இது ஸ்ட்ரோக்கா? பார்க்கின்சன் ஒரு நோய். பார்க்கின்சி. ஆமாம் ஆமாம் ஆமாம். 2 வருஷம் சளி கட்டி அப்படி இருந்த மாட்டேன். உங்களுக்கு அது தெரிய வந்துச்சு அதில்? ஆமாம். அப்புறம் அதான் இறந்து போச்சு. எவ்வளோ நாள் ஆஸ்பத்திரி? 2 வருஷமாக ஆஸ்பத்திரி. அப்படியா? நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லி போய் வாதம் எல்லாம் உண்டு. வாதம்லாம் எடுத்து வச்சு கடைசியில் அதுவும் கூட எங்களுக்கு தெரியாது. இல்லையா? நல்லா வரக்கூடாது. அதுக்கு மருந்தே கிடையாது. பார்க்கின்சன் ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி கஷ்டம். ஆமாம். அது ஆகாரம் என்ன செய்ய, இது ரத்த ஓட்டம் இல்லை, நிறைய ப்ரொசீஜர். எத்தனை வயசு இருக்காங்க? ரொம்ப சின்ன வயசில். சுகர் உண்டா? ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. அந்த ஒன்று தான் பிரச்சனை. இப்போ வேறு ஏதோ சிக்கனில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு சிக்கல் ஒன்றுமே கிடையாது. ஆகாரம் சாப்பிட மாட்டாங்களோ? ஆகாரம்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆசாரி பழம் அவங்கன்னா நரம்பு பார்க்கின்சன் நோய் அப்படின்னா மருந்தை மாத்திரையே தருவாங்க. காலையில் ஒன்றுக்கு மத்தியானம் ஒன்றுக்கு 10
மாதமாக வர வர ஹெல்த் கம்மியாகிட்டே இருக்கு.